பெட்ஷீட் மூடி தூங்கக்கூடாது. இப்போ ஏசி வந்து நம்ம வீட்டில் போடுறது கொஞ்சம் பயமா இருக்கு. நம்மளுக்கு ஃபுல்லாக கார் பார்க்கிங் அப்படின்னா ஸோ மரத்துக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னா. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது இந்த ஹாட் சம்மரில் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற ரொம்ப நமக்கு தேவைப்படுற ஒருத்தரை பற்றி தான் நான் இன்னைக்கு பேட்டி எடுக்க போகிறேன். நமக்கு இந்த சம்மரில் ஏர் கண்டிஷன் ரொம்பவே மஸ்ட்டு. அதுவும் கொஞ்சம் கூட ஏசி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியல. நம்ம வீட்டில் ஏர் கண்டிஷன் இருந்தது அப்படின்னு சொன்னாலே இவரை மாதிரி நிறைய பேருடைய தேவைகள் நமக்கு தேவைப்படும். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏசி மெக்கானிக் மிஸ்டர் சுரேஷ். இவர் வந்து எனக்கு எங்கள் வீட்டில் ஏசி வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது அவர் எனக்கு வந்து இன்ட்ரோ ஆனார். அதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ரெகுலராக மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுலேருந்து ஏதாவது ஒரு சின்ன வேலைனா கூட வந்து பண்ணுவார். அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் சுரேஷ். நான் இப்போ எங்கள் குளத்தூரில் தான் கடை வச்சுருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். பட் என்னோடய ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ண காரணம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட வந்து எப்படி பேசணும், எப்படி நம்ம வேலை பார்க்கணும், எப்படி நம்ம அமௌண்ட்டு கரெக்டாக வாங்குறது, ஸோ ஒவ்வொரு பொருளும் என்னென்ன இதெல்லாம் சொல்லி இந்தந்த கம்ப்ளைண்ட் இருக்குது, இது இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுவேன். அவங்க ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன வேலையோ முடிச்சு கொடுத்துட்டு பண்ணி கொடுத்துடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பங்க்சுவாலிட்டி, டைம் கீப்பப் பண்ணுறது வந்து கரெக்டாக பண்ணுவேன். ஒருத்தர் ஒரு டைம் சொல்லியாச்சு, இன்றைக்கி ஒரு 4-5 வேலை நான் எடுத்துக்கிறேன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு டைம் சொல்லிடுவேன். மேக்ஸிமம் ஒரு 99% அந்த டயத்துக்கு போய் அங்கே போய் அட்டன் பண்ணிடுவேன் நான். ஸோ இந்த ஒரு டைம் கீப்பப் பண்ணுறது என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அது. ஸோ இந்த டைம் கீப்பிங் பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை பார்க்குறதுக்கும் கஸ்டமர்கிட்டருந்து ஒரு நல்ல ஒரு புரிதல் உண்டு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. எவ்வளோ கஸ்டமர்ஸ் வச்சுருக்கீங்க நீங்கள் மொத்தம்? எனக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2800 கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. சூப்பர், வெரி குட் வெரி குட். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பட் ஒரே நாள் ஒரு 10 பேர் கூப்பிட்றாங்க அப்படின்னா ஸோ 10 பேரே நாளுக்கு அட்டன் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு இத்தனை வேலை இருக்குங்க, நான் நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த மிச்சம் இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து எனக்கோசரம் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி அவங்க வெயிட் பண்ணுறதுனால அவங்களுக்கு நான் போய் கரெக்டாக செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்கோசரம் அந்தந்த டைமிங்கில் போய் அவங்க கரெக்டாக வேலையை முடிச்சு கொடுத்து வருவாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த ஏசி நம்ம வந்து போடுறோம்ல, இப்போ வந்து என்னெல்லாம் ஃபால்ட்டு நாங்கள் பண்ணுறோம்? இப்போ ஏசி ரிப்பேர் ஆகுது, கொஞ்சம் ரிப்பேர் ஆகுதுன்னா நாங்கள் பண்ணுற தவறுகள் என்ன? இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள ஏசி பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் இருக்காது, குறிப்பிட்ட ஒரு வீட்டில் தான் இருக்கும். அப்போ வந்து கரண்ட் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. ஸோ கரண்ட் வந்து ஃப்ரீயாக எல்லாருமே கிடைக்கனால அவங்க ஏசி யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ இருக்கிற ஒரு ஜன நெருக்கடி, இந்த இட நெருக்கடி சூழ்நிலைகளில் எல்லா வீட்டிலும் மரங்கள் கிடையாது. ஸோ இயற்கையான காற்றுன்னு கிடையாது. ஸோ ஏசி பர்பஸ் உள்ளே போட்டால் மட்டும்தான் உள்ள உட்கார முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் காசு இருக்கிறவங்களும் இல்லாதவங்களும் சரி, வீட்டுக்குள்ள ஒரு ஏசி வேணும்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஷோரூம்லையும் இஎம்ஐ கொடுத்துறாங்க. ஸோ எல்லாராலையும் ஈஸியாக போய் ஏசி வாங்க முடியும். வீட்டுக்குள்ள வந்த உடனே ஃபேன் போடுறதோ ஏசி போடுறதுக்கு எல்லாத்துக்கும் கை போகும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு அந்த மாதிரி பார்க்கும்போது கரண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடங்களும் அட்டடையில் ஏசி ஆன் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் கரண்ட் ஓவர் ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஸோ ஏசி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ரிமோட்டில் டெம்பரேச்சர் செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 26 வச்சு யூஸ் பண்ணுங்கள். 26ல என்னப்பா கூலிங் வரும்? கண்டிப்பாக கூலிங் வரும். நீங்கள் பண்ணுற தப்பு என்னன்னா, ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்கிறேன். நீங்கள் ஏசி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் 16 வச்சுக்கோங்க. 16 வச்சுட்டு நீங்கள் தூங்கும்போது பெட்ஷீட் மூடி தூங்கக்கூடாது. அது செய்வோம் நாங்கள். பெட்ஷீட்டை மூடி தூங்காதீங்க. நீங்க 16 கூட வச்சுக்கோங்க. பெட்ஷீட்டை மூடியாம தூங்குனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் மேல உங்களால எவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களால தூங்க முடியாது அந்த குளிர்ல. அப்போ நீங்க ரிமோட்டை எடுத்து ஒவ்வொரு டெம்பரேச்சரா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இன்க்ரீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 25, 26 வரும்போது உங்களுக்கு வெளியில அவுட்டர் மிஷின் கட் ஆயிடும். ஸோ அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஏசியோட டெம்பரேச்சர். அப்போ நம்ம வந்து எப்பவுமே ரெகுலராக 26 வச்சு மெயின்டைன் பண்ணலாம். இப்போ இந்த வெயில் நேரங்கிறதுக்கோசரம் இங்கே 24 வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இப்படி வச்சிங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இபிலையும் அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் வராது. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா சைடில் ஏகப்பட்ட இடங்களில் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஓவரை வெடித்து அங்கங்கே இபி ஆஃபீஸில் நிறைய எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வருது. ஸோ என்னன்னா எல்லாருமே வெயில் நேரத்தில் இருக்க முடியாது. ஸோ அந்த டைமிங்கில்
நம்மளும் நம்மளால முடிஞ்சது ஒரு இதை பண்ணணும் அப்படின்னா ஏசியோட டெம்பரேச்சரை கொஞ்சம் இப்போ கமர்ஷியலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய ஷோரூம்லாம் போய் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஏசி ஓடணும். ஏன்னா ஒருத்தர் வருவாங்க போவாங்க எனி டைம் வந்துட்டே போயிட்டு இருப்பாங்க. உள்ளே போயிட்டு அவங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் இருக்காது. ஸோ அந்த பர்பஸும் ஏசி யூஸ் பண்ணுறதுனால அவங்க வந்து ரொம்ப டெம்பரேச்சர் கம்மி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன் தான் மெயினாக எல்லா இடத்துலையும் இந்த கம்ப்ளைண்ட் வருது. இப்போ வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இங்கே 24 வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஏசிக்கும் சேஃப்டி, ஓகே, ப்ராப்ளமும் வராது, நல்லா நீட்டாக ஓடிட்டு இருக்கும். உங்களுக்கும் ஒரு குளிர்ந்த காற்று அப்படின்னா உங்களுக்கு அந்த லெவல் போதுமானதாக இருக்கும். நிஜமாவே இது வந்து எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனு. இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இப்போ ஒரு 40 வருஷம் முன்னாடி இவ்வளோ வெப்பம் கிடையாது, இவ்வளோ ஹாட்டு ரொம்ப அந்த டிகிரியும் கிடையாது சம்மர். இப்போதான் ரொம்பவே வந்து இப்போ நமக்கு தெரிஞ்சு 50+ இருக்கிறவங்களால அதை ரியலைஸ் பண்ண முடியுது. இப்போ ரொம்ப வெப்பத்தோட தாக்கம் நிறையா இருக்கு. அப்போ எங்களுக்கு என்ன பயம்னா எல்லார் வீட்லையும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லார் வீட்லையும் ஏசி யூஸ் பண்ணுறதுனால இதனுடைய தாக்கமாக இருக்குமோ. இப்போ ஏசி வந்து நம்ம வீட்டில் போடுறது கொஞ்சம் பயமாக இருக்குது. இது வந்து சேஃபா, நம்ம ஹெல்த் இஷ்யூஸாக வருமான்ற பயம் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து ஏசினால தான் வெப்பம்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ரோட்டில் போகிற கார்கள், பைக்குகள், பஸ்ஸு, லாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஹீட்டு தான் இன்னைக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது லைஃப்பில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாங்க, உடம்புக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் இருந்துச்சு, நடந்து போனாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வாழ்க்கையோட வேகங்கள் கூடும்போது சைக்கிளில் போனவங்க பைக் வாங்க ஆசைப்பட்டு பெட்ரோல் போடும்போது அதோட புகை, அதோட ஹீட்டு, பைக்கில் போனவங்கலாம் கார் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஸோ இப்படியே காலங்கள் ஜென்ரேஷன் மாறும்போது வெளியில் இருக்கிற ஹீட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடங்கள்லையும் மரங்கள் இப்போ அதிகமாக இல்லை. ஸோ அந்த மரங்கள் இருந்தாலே ஓரளவுக்கு வந்து ஹீட்டு குறைக்கிறதுனால வாய்ப்பு. ஆனால் எல்லா இடத்துலையும் விவசாயம் ஃபுல்லாக அழிச்சிட்டு ஃபுல்லாக பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க. சாரி, இன்டர்வியூவில் திடீர்னு வந்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் லைட் வச்சு கண்டினியூ பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் லைட்டிங் இருந்தால் கூட கொஞ்சம் பேட் பண்ணிக்கோங்க. இப்போது எங்கள் பசங்கள்லாம் 24 ஹவர்ஸும் அப்படியே ஏசிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசங்கள்லாம் வந்து விரும்புதுங்க. இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் எல்லாமே வீட்டில் ஃபுல்லாக ஏசி ஏசி ஏசி. அதை நாங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? இல்லை பரவாயில்லையா? இல்லை, 24 ஹவர்ஸ் ஏசியில் இருக்குங்கிறது வந்து ரொம்ப 100% தப்பு. அது வேண்டாம். ஆக்சுவலாக சாப்பிட்றவங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு நாட்டுக்கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் என்ன வித்தியாசங்கிறது தெரியும். ஸோ நீங்கள் 24 ஹவர்ஸ் ஏசியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிராய்லர் கோழி மாதிரி. இப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏஜ் ஆக பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்போட பாதிப்புகள் வேற மாதிரி ஆகும். அதே மாதிரி ஏசி நீங்கள் ஆன் பண்ணிட்டு அதோட ஏர்த்து வந்து உங்களுக்கு டைரெக்டாக படுற மாதிரி நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து பின்னாடி வந்து நிறைய பாதிப்புகள் உண்டு பண்ணும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஏசி யூஸ் பண்ணுறது ஒரு நைட் நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா சொன்ன டெம்பரேச்சர் ஒரு 24, 25 வச்சு யூஸ் பண்ணுங்க. இந்த வெயில் நேரத்தில் வேணா கொஞ்சம் ஒரு 24, 25 இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் எவ்வளோக்குள்ள டெம்பரேச்சர் வந்து 24, 25 வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில் சேவ் ஆகும். ஒன்று. ரெண்டாவது ஏசியும் நல்ல சேஃப்டியாக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. உங்களுக்கும் தூங்குறதுக்கு உண்டான ஒரு விதமான ஒரு கூலிங் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் கண்டினியூஸாக இப்போ நைட்டு ஒரு 10 மணிக்கு போட்டோம்னா காலையில் 6 மணி 7 மணிக்கு எழுந்துக்கும் போது தான் ஆஃப் பண்ணுறோம். அப்படி போட்டு வைக்கலாமா, இல்லை இன்பிட்வீன் எதாவது ஆஃப் பண்ணணுமா? தாராளமாக நீங்கள் போட்டு வைக்கலாம். பட் என்னன்னா இப்போ இந்த கரண்ட் ஓவர் ஃப்ளக்சுவேட் ஆகிற நேரத்தில் நீங்கள் டெம்பரேச்சரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் தாராளமாக போட்டு வைக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிறபடி 24ல வச்சேன்னா நான் கண்டினியூஸாக இது பண்ணலாம், ஓடட்டும், தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் 18 வச்சிட்டீங்க 16 வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் தண்ணி மோட்டர் போட்டிங்கன்னா எப்படி? ஸோ போட்டு ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுறீங்க, இல்லை 1 ஹவரில் போட்டு ஆஃப் பண்ணீங்க, அதுக்கு மேலே ஓடினா என்ன ஆகும்? மோட்ரு போயிருந்தா கம்ப்ரஸர் போயின்னு சொல்லி சொல்கிறீங்களா? சேம் அதே மாதிரி தான் ஏசிலையும் அது ஒரு மோட்ரு மாதிரி ஒரு கம்ப்ரஸர் தான் உள்ளே இருக்கும். ஸோ அதை நீங்கள் 24 ஹவர்ஸ் நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவும் வீக்காக தான் செய்யும். சேம் ஒரு 2 வீலர் இன்ஜின் மாதிரி, கார் இன்ஜின் மாதிரி தான் அதுவும் ஒன்று. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இந்த டெம்பரேச்சர் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃபுக்கும் ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 5 வருஷம் இந்த ஏசி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ஒரு 2-3 வருஷம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூப்பர், வெரி குட் இன்ஃபர்மேஷன். இப்போ உங்கள் கஸ்டமர்ஸில் யாராவது, இப்போ நானே உங்கள் கஸ்டமர் தான், ஓகே, ஏதாவது பெக்யூலியராக நீங்கள் வந்து அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் யாராவது நீங்கள் பார்த்த ஆளில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட்டாக என்ன இல்லை, பட்டு கஸ்டமரை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்,
அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மளோட வேலையும் நம்மளோட கஷ்டத்தையும் அவங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா போய்த்தாகணும். ஸோ ஒரு ரொம்ப ஏஜ்டாக உள்ளவங்க இருப்பாங்க, அவங்களால ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு வந்து போய் பார்த்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் இந்த பிகினிங்ல இந்த தொழில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 24/7 சொல்லி நான் போட்டு தான் ஆரம்பிச்சேன். ஓ வெரி குட். எப்போ வேணா உங்களை கூப்பிடலாம், எனி டைம், நைட்ல எனி டைம் வேணா எப்போனா கூப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் ஆரம்பிச்சேன். பட் என்னன்னா, அந்த மாதிரி நான் போய் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், சினிமா தியேட்டரு அந்த மாதிரி வந்து எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைச்சது. அப்போ சினிமா தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் திடீர்னு ஓடிச்சுங்க, ப்ரொஜெக்ட் ஓடிட்டே இருக்கும், திடீர்னு ஏசி ஆஃப் ஆயிடும். நைட்டு 11:30 மணி இருக்கும் ஃபோன் பண்ணுவாங்க. அந்த டைம்ல எந்திரிச்சு நான் போவோம். ஸோ இப்படி நாங்கள் போறதுனால தான் கஸ்டமர் வந்து எங்களுக்கு அதிகமாக ரீச் ஆக முடிஞ்சது. பட் நாங்களும் மனுஷங்க தானே, ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே எங்களால் போக முடியல. ஸோ இப்போ எல்லா தேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சென்ட்ரலைஸ் ஏசி ஆகிட்டாங்க. ஸோ சின்ன சின்ன ஏசிலாம் வந்து வேலை இல்லை. ஸோ ப்ரொஜெக்ட் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் டேரெக்டாக சென்ட்ரலைஸ் பண்ணதுனால இப்போ எல்லாமே வந்து ஒரே இதாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு என்ன, காலையில் வேலைக்கு போகிறோமா, நைட் ஒரு 8 மணியோட 8:30 மணியோட முடிச்சுட்டு. ஆமாம். இப்போ இந்த ஏசியில் வந்துட்டு இந்த இது பண்ணுறாங்களா, அதை எடுத்து க்ளீன் பண்ணுறது, அதெல்லாம் நாங்களே எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாமா? தாராளமாக பண்ணலாம். பட் எப்படி பண்ணணுங்கிற நான் சொல்லி கொடுத்துருவேன். பட் எனக்கு இன்கம் வந்து கட் ஆகும். அப்ப நான் பண்ணல, நீங்க இல்ல. பட் என்னன்னா, ஒரு சிலருக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருவேன், ஒரு சிலர் எல்லாருமே சொல்லி கொடுத்துருவேன். பட் ஒரு சிலர் நாங்க மேல ஏறி எடுக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு சின்ன விஷயத்த வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு இப்ப நான் இல்ல ஊருக்கு எங்கேயா போயிட்டேன், ஸோ ஒரு எமர்ஜென்சி கூலிங் வரலன்னா இங்க மேல எப்படி எடுத்து பண்ணுங்கன்னு சொன்னா டக்குனு முடிச்சு போயிடுவாங்க. ஆனா எல்லாரும் செய்வாங்களா அப்படின்னா பண்ண மாட்டாங்க. ஒரு ரேஞ்சில் உள்ளவங்கலாம் பண்ண மாட்டாங்க. இப்போ அப்ப ஏசி வந்து எல்லார் வீட்டில் இருந்தாலும் ஒரு பெரிய இது கிடையாது, ஒரு பெரிய பொல்யூஷன் கிடையாது. ஆனால் அதை பக்குவமாக பயன்படுத்தணும். 24ல தான் வச்சு எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணணும். 24ல வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா கரண்ட் பில் சேவ் ஆகும், ஏசியும் சேஃப்டியா இருக்கும், நம்ம உடம்புக்கு தேவையான அந்த ஒரு நேச்சுரல் கூலிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கூலிங் இருக்கும். ரொம்ப அது ஒரு 16 ஒரு 18 வச்சுட்டு இவ்வளவு பெரிய பெட்ஷீட் இழுத்து முடிச்சு உள்ள எனக்கு வேக்காடா இருக்குன்னு சொல்றது வந்து அது இப்படி பாக்குற ஆள் வந்து நிறைய நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், நீங்க பெட்ஷீட் இல்லாம தூங்கி பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். சிலருக்கு வந்து பழகிடுது, நான் பெட்ஷீட் 3 நாள் எனக்கு அந்த சுகமா இருக்கு, இவ்வளவு கனமா போட்டீங்கன்னா உள்ள குளிர்ல வேகுது அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு ஏசியோட கூலிங் எஃபெக்ட் அது எப்படி யூஸ் பண்ணணுமோ அதை அப்படிதான் யூஸ் பண்ணணும். இப்போ டைரக்டா அந்த பிரீஸை வந்து நம்ம வந்து இது பண்ணலாமா, இல்ல கொஞ்சம் தள்ளி படுத்தலாமா? டைரக்ட் வந்து நம்ம உடம்புல படுற மாதிரி வைக்கக்கூடாது, ஸ்கின் ட்ரை ஆகும் ஒண்ணு. ஒருவேளை அந்த மூஞ்சில படுற மாதிரி இருந்தா நமக்கு வந்து ஜலதோஷம் பிடிக்கும், இல்ல வீசிங் ப்ராப்ளம் வரும். தலையில படுற மாதிரி வச்சு விட்டோம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த தலைவலி, தண்ணி நீர் கோத்து வருது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் எந்த அங்கே ஏசியில் உள்ள ஏர் வந்து டைரெக்டாக நம்ம பாடியில் படுற மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. உங்க ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகும், போட்டு யூஸ் பண்ணுங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு ஏர் கண்டிஷன்ல என்ன அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வரக்கூடிய சாத்தியங்கள் உண்டு? அதாவது மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஏசி வேணும். ஆமாம். எல்லாருமே கூலிங் வந்து வெளியில் வேலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாருமே நைட் வீட்டுக்கு வந்து நான் கூலிங்காக இருக்கணும். ஆமாம். இது எல்லாம் மேலே நான் கரண்ட் பில் கம்மியாக கட்டணும். கண்டிப்பாக. ஸோ இதுதான். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ஏசிகள் வரும். ஆனால் வந்தது அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க. இதை பார்க்குற எல்லாருக்குமே வந்து நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். நீங்கள் பொதுவாக ஒரு மெக்கானிக் அப்படின்னா நீங்கள் பீப்புளுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அதாவது எல்லாருக்குமே ஏசி வேணும்னு ஒரு இது யூஸ் பண்ணுறீங்க. பட் அந்த ஏசியில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை வந்து நம்ம சின்ன குழந்தைங்க வந்து, அதாவது வீட்டில் பெரிய ஆட்கள் இருப்பாங்க, ஆனால் அவங்க மெக்கானிக்கல்கிட்டயோ யார்கிட்டயோ சொல்லக்கூடிய ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, வீட்டில் சின்ன குழந்தை இருக்குது, தூங்க மாட்டேங்குது, அந்த குழந்தை வந்து கூப்பிட்டு பாட்டி எனக்கு வந்து ஏசி இல்லை உடனே கொடுங்கன்னு சொல்லி அந்த குழந்தைகள். நீங்கள் உங்களுக்கு ஏசி தேவை. ஸோ அந்த ரீசனுக்கோசரம் குழந்தை மேலேயோ மற்றவங்களையும் பழி போடாதீங்க. ஃபஸ்ட்டு ஏசி எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஸோ லிமிட்டாக யூஸ் பண்ணுங்க, அதுதான் சேஃப். ஓகே, ரொம்ப சந்தோஷம்ப்பா. வந்து என்ன இவ்வளோ பிஸி ஷெட்யூலாக நீங்கள் வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி நேயர்களே. அடுத்த வாரம் மீண்டும்